அனைவருக்கும் வணக்கம். 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு கணித வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம ஸ்பார்க் அகாடமி யூடியூப் சேனலில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான முந்தைய ஆண்டு தேர்வு வினாத்தாட்களை கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவாக போடுறோம். இங்கிலீஷ்க்கும் மேக்ஸுக்கும் 2013 அதிலே 2-3 தம்ப்நெயில் இருக்கும். ஒன்று இங்கிலீஷாக இருக்கும், ஒன்று மேக்ஸாக இருக்கும். இப்போ மேக்ஸே வந்து ஒரு வீடியோ 30 கொஷின் போடுறதுக்கு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடுறதால அவ்வளோ பெரிய வீடியோவாக போடக்கூடாதுன்னு 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கூட போடுவோம். ஸோ தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் மெட்டீரியல்ஸ் கிடைக்காதவங்க, இல்லை ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்காதவங்க, இல்லை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க, அதை மாதிரி எந்தெந்த பார்ட்டில் எப்படி ஸ்கோர் பண்ணலாம் எதுவுமே நம்ம வந்து ஒரு டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது. நீங்கள் சாதாரணமாக இப்போ ஒரு வீடியோ வாட்ச் அவுட் பண்ணும்போது கூட 2-3 ஐடியாஸ் உங்களுக்கு கிளிக் ஆகும், மனசில் பதியும். அது பை த எக்ஸாம் டைம் உங்களுக்கு ஞாபகம் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மாதிரி இருக்கிறவங்க தொடர்ந்து நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. இப்போ வந்து டெய்லியுமே 2 வீடியோஸ் வந்து மேக்ஸுக்கு 2, இங்கிலீஷ்க்கு 1 அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். முன்னாடி இருக்கிற வீடியோஸும் பாருங்கள். இங்கிலீஷில் கொஞ்சம் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், மேக்ஸும் பாருங்கள். ஏன்னா ரிப்பீட்டட் சம்ஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கு மேக்ஸில். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்குறீங்க. பிடிஎஃப் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி தான் போடணும். ஸோ ஆன்சர்ஸ்லாம் கிராஸ் வெரிஃபை பண்ணி கரெக்டான அக்யூரேட் ஆன்சர்ஸோடு தான் போடணும். அதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே ஸ்பார்க்ஸ்ன்ற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் போடுறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டடீஸில் டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கேட்கலாம். எஸ்பெஷலி இங்கிலீஷ் மேக்ஸில் டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து எக்ஸாம் நெருங்குற டைமில் நம்ம வந்து ஒரு டவுட் கிளாரிஃபை செஷன் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். அதில் யாருக்காவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இன்பிட்வீன் டைமில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் போட்டிங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன், உங்களுக்கு அதை கிளியர் பண்ணியும் கொடுப்பேன். இது 2013 நடந்தது. பேப்பர் 2 அதில் இருக்கிற மேக்ஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் நேற்று தான் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ மேக்ஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். முக்கோணம் ஏபிசியில் ஏயானது பிஐ விட 24 டிகிரி அதிகம். மேலும் ஆங்கிள் சியின் வெளிக்கோணம் 108 எனில் ஏவோட கோணம் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிற தியரத்தை வச்சு நாம் இதை சால்வ் பண்ணலாம். முக்கோணம் ஏபிசி இதோட வெளிக்கோணம் 108 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்து ஏ இருக்குல்ல, இது வந்து பியை விட 24 டிகிரி அதிகம். அப்போ பியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இதை விடவும் 24 அதிகம் ஏ, அதனால் ஏவை வந்து எக்ஸ் + 24ன்னு வச்சுப்போம். இப்போது ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணத்தின் அளவு அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போது இது ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு 108 வரணும். எக்ஸ் + x + 24 = 108. 2x + 24 = 108. 2x 108 + 24 இங்கே வந்தால் -24. இப்போது 2x 84. 108ல் 24 போயிடுச்சுன்னா 84. x = 84 / 2. நமக்கு என்ன வரும்? 4 2 8 2 2 4. அப்போ x = 42. நம்ம வந்து எதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்? பியை தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ பியோட வேல்யூ வந்து 42 டிகிரின்னு கிடச்சிருக்கு. ஏக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க. ஏன்றது என்னென்னா பியை விட 24 அதிகமாக இருந்துச்சான். பி வந்து நம்ம 42ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை விட 24 அதிகமாக இருந்துச்சு. அப்போது 66. ஆங்கிள் ஏ வந்து 66 டிகிரி. அவங்க என்ன கணக்கில் கேட்குறாங்க? ஆங்கிள் ஏ தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து 66, ஆப்ஷன் சி. ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 வருடங்களில் 8880ஆகவும் 4 வருடங்களில் 7920ஆகவும் மாறுகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இது 6 வருஷத்தில் இந்த அமௌண்ட் வந்து 4 வருஷத்தில் வந்திருக்கு. இப்போ 6 வருடத்தில் இருந்தது 8880லேருந்து 4 வருடத்தில் வந்து 7920 கழிச்சோம்னா நமக்கு வர்றது வந்து 960 ரூபா வருது. இது எத்தனை வருஷத்துக்கு வட்டி? 2 ஆண்டுகளுக்கு வட்டி. ஏன்னா 4 வருடம், அடுத்த 5 வருடம், 6 வருடம், இந்த 2 ஆண்டுகளுக்கு இது வட்டி. அப்போ ஒரு ஆண்டுக்கு என்ன வட்டினா 2ஆல் வகுக்கணும், 480 ரூபா. ஒரு ஆண்டுக்கு 480 ரூபா வட்டி. அப்போ 6 ஆண்டுக்கு என்ன வட்டின்னு கண்டுபிடிக்கணும். 6 × 480. ₹2880. 6 ஆண்டுகளுக்கு வட்டி 2880 ரூபா. அந்த வட்டியை இந்த மொத்த தொகையிலேருந்து லெஸ் பண்ணிடுறோம். லெஸ் பண்ணிட்டோம்னா மீதி வருது 6000 வருது. இதுதான் நமக்கு அசல் தொகை. எல்லாத்துலேயும் இப்படி ஈஸியாக போட முடியுமானா முடியாது. ஏன்னா இது தனி வட்டி, இவங்க எங்கேயுமே கூட்டு வட்டின்னு மென்ஷன் பண்ணலை. ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் இதே மாதிரி ஜம்முன்னு போட்டுக்கலாம் நம்ம.
6 வருஷத்தில் இவ்வளோ வருதா, 4 வருஷத்தில் இவ்வளோ வருதா, அப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம்னா 2 வருஷத்துக்கான வட்டி. அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 480 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 480 ரூபானா 6 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அந்த மொத்த தொகையிலேருந்து அதை கழிச்சிட்டோம்னா வரது அசல். அசல் தெரிஞ்சு போச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, வட்டி வீதம் கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த அசலும் தெரியும், ஒரு வருடத்துக்கான வட்டியும் தெரியும், இது ரெண்டையும் வச்சு வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாம். ஸோ வட்டி வீதம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பிரின்சிபல் வந்து 6000 கண்டுபிடிச்சோம். வருஷம் வந்து நம்ம 6 வருஷத்தை எடுத்துப்போம். அப்போ 6 வருஷத்துக்கு அசல் வந்து 6000 தான், அது மாறாது. 6 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 2880 ரூபா கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுக்கிறோம். 6 வருடத்திற்கான வட்டி இங்கே வச்சுக்கிறோம். அசல் வந்து 6000, n வந்து 6 ஆண்டுகள், 6 தான் நமக்கு வேணும், டிவைடட் பை 100. இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 360 6 36, இந்த 0 360 r ஈக்குவல் டு 2880. r ஈக்குவல் டு 2880 டிவைடட் பை 360 இந்த பக்கம் வந்துடும். 0 0 ஸ்ட்ரைக் பண்ணிடுறோம். இது நம்ம போட்டு தனியாக வகுத்து பார்த்தாலும் ஈஸியாக போடலாம், தவறில்லாமல். நான் ஆல்ரெடி வகுத்து பார்த்துட்டேன். அதனால் ஒரு 36 36 8 36 288. அப்போ r ஈக்குவல் டு 8%. வட்டி வீதம் எவ்வளோ? 8%. ஆப்ஷன் டி. 250 மாணவர்களில் ஒரு பள்ளியில் 55 பேர் கூடைப்பந்தையும், 75 பேர் கால்பந்தையும், 63 பேர் எரிபந்தையும், மீதமுள்ளவர்கள் கிரிக்கெட்டையும். இப்போ மீதி இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு பார்த்துக்கணும். எனில் கூடைப்பந்தை விரும்பும் மாணவர்களின் சதவீதம் என்ன? கொஷின் வந்து கூடைப்பந்தை தான் கேட்டிருக்கிறாங்க. கூடைப்பந்து எத்தனை பேருக்கு பிடிக்குது? 55 பேருக்கு. மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? 250 பேர். 250 பேரில் 55 பேருக்கு கூடைப்பந்து பிடிக்குது, அதாவது பேஸ்கெட் பால். அப்போ 100%. சதவீதம்னா 100க்கு பார்ப்போம் இல்லையா, அப்போ 100க்கு எவ்வளோ? 22%. ஆப்ஷன் டி. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது பேஸ்கெட் பால் தான், அப்போ ஈஸியாக போட்டு சால்வ் பண்ணிடலாம். மொத்தத்தில் 55 பேருக்கு பேஸ்கெட் பால் பிடிக்குதுன்னா 100க்கு எவ்வளோ, அதான் வந்து பர்சன்டேஜ். சயின்ஸ் கொஸ்டின் இல்லை, மேக்ஸ் தான். 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு மகிழ் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்கிறது. இதெல்லாம் நம்ம வாழ்வியல் கணக்கு மாதிரி தான் போடணும். 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அப்போ 5 மணி நேரத்தில் 300 கிலோமீட்டர் போயிருக்கும், IR 30. ஓகேவா? 40 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் எவ்வளோ நேரத்தில் செல்லும்? இப்போ 300 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அப்போ டிவைட் பண்ண வேண்டியதான். 7 நாள் 28, மீதி 20 கிலோமீட்டர் இருக்கும். இந்த கணக்கு ஏற்கனவே வந்திருக்கு, ரெப்பிட்டேஷன்ஸ் நம்ம போன வீடியோவில் பார்த்தா நமக்கு தெரியும். அதில் எப்படின்னா 7.5 மணி நேரத்தை கொடுத்துட்டு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டாங்க. இதில் கிலோமீட்டர் கொடுத்துட்டு எவ்வளோ நேரம்னு கேட்குறாங்க. இப்போ வந்து 7 மணி நேரத்தில் 280 கிலோமீட்டர் போவாங்க. 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 7 நாள் 28, 280 கிலோமீட்டர் போவாங்க. அப்புறம் இன்னொரு 20 கிலோமீட்டர் மீதி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அரை மணி நேரம். அப்போ 7.5 மணி நேரம். ஆப்ஷன் பி. ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புகின்றன. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்கிறது. தொட்டி காலியாக இருக்கு. 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் ஒரு குழாய் என்ன பண்ணுது? 30 நிமிடத்தில் நிரப்புது. இன்னொரு குழாய் என்ன பண்ணுது? 40 நிமிடத்தில் நிரப்புது. இன்னொரு குழாய் என்ன பண்ணுது? 24 நிமிடத்தில் காலி பண்ணுது. இதான் நம்ம இப்போ செய்ய வேண்டிய கணக்கு. இட் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்ய போகிறோம்? எல்சிஎம் எடுக்க போகிறோம். மீச்சீமா எல்சிஎம் எடுக்கிறது தெரியும். இப்போ ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். 30 40 24. ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது ஹெச்சிசிஎஃப்னா காமனாக இருக்கிறத மட்டும் எடுக்கணும். எல்சிஎம்னா காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட்டு, மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அது எல்சிஎம். மீச்சிமா இது வந்து எல்லாமே எதில் வரும்? 2ல் தான் வரும். 15 2 30, 20 2 40, 12 2 24. இது எல்லாம் எதில் வரும்? இது 2ம் தான் 15 3வது வாய்ப்பாட்டில் வரும். இது 2ம் 5வது வாய்ப்பாட்டில் வரும்.
இப்போ வந்து 5 போடுவோம். 3 5 5, 4 5 20, 12 அப்படியே வச்சுப்போம். இப்போ 4 போடுவோம். 3 அப்படியே வச்சுப்போம். 1 நாள் 4, 3 நாள் 12. இப்போ 3 போடுவோம். 1 3 3, 1 3 3, 1 1 3 3. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்க வேண்டியது. 2 10, 10 நாள் 40, 3 40, 120. அதான் வந்து எல்சிஎம். 30ஓட 40 பெருக்குனா 120. அதே 40ஆல் நியூமரேட்டரை பெருக்கிறோம். அப்போ 30ஓட 4 பெருக்குனா 120. அதே 4ஆல் மேலே பெருக்கிறோம் 4 ப்ளஸ் 40ஓட 3 பெருக்குனா 120. அதே 3ஆல் மேலே பெருக்கிறோம் 3 மைனஸ் 24ஓட 5 பெருக்குனா 120. அதே 5ஆல் மேலே பெருக்கிறோம் 5. 4 3 7 மைனஸ் 5. 7 5 போச்சுன்னா 2 டிவைடட் பை 120. 1 2 62 120. இப்போ 60ன்றதை நம்ம டைமாக, அதாவது மணியாக எடுத்துக்கூடாது, 60 நிமிடங்கள். 60 நிமிடங்கள்ன்றது எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம். ஆப்ஷன் ஏ. முப்பத்தி 2 பெருக்கல் 4 கூட்டல் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 36 விச் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 32 4ஐயும் பெருக்கணும். 4 2 8, 4 3 12 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு 4. இந்த டினாமினேட்டரில் இருக்க 36 இங்கே பெருக்கலுக்கு வந்துடும். 4 36, 4 24, 4 12 2 14, 144. இப்போ நமக்கு தேவை ரூட் எக்ஸ் தான், அதை மட்டும் வச்சுக்கிறோம். 144 இங்கே இருக்குது. மைனஸ் இந்த ப்ளஸ் 128 வந்தால் மைனஸ் 128 ஆகிடும். இதுலேருந்து இதை லெஸ் பண்ணிட்டோம்னா என்ன வரும்னா 6 1 16. ஓ ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 16. நமக்கு தேவை எக்ஸ் தான். அப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயரும் ரூட்டை கேன்சல் ஆகிடுது. அப்போ எக்ஸு 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 256. அப்போ எக்ஸோட வேல்யூ 256. ஆப்ஷன் சி. எது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசிடி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம 4ஐயுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் எது சரியானது அல்ல அப்படின்றது தெரியும். கொஞ்சம் பெருசாக தான் போகும் போல இருக்குது கணக்கு. ஓகே ரைட். -8/9 into -4/7 which is equal to -4/7 into -8/9 minus into minus plus minus into minus plus 4/7 4/7 8/9 8/9. இது கரெக்டு தான், அதில் எதுவும் மிஸ்டேக் இல்லை. அடுத்தது -1/2 அந்த அடைவு பண்பு சேர்ப்பு பண்பு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். -1/2 + 3/7 + -4/3. இதுவும் அப்படி தான், இதுவும் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. -1/2 அங்கே டிவிஷன் வருதில்ல, இதில் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். டிவிஷன் வர இடத்துல ஏன்னா இதில் ப்ராக்கெட் வேறு இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடிப்படை செயல்பாடுகளில் முதல்ல ப்ராக்கெட் தானே கிளியர் பண்ணணும். அப்போ இதில் ஏதாவது சேஞ்சஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 3/7 டிவைடட் பை -4/3 அப்படின்னும்போது இது வந்து இன்ட்டு 3/4 மாறும். இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். செம்ம எழுதிப்போம் ஃபஸ்ட்டு. -1/2 வகுத்தலா ப்ளஸ் ஆனது இல்லை, வகுத்தல் 3/7 வகுத்தல் -4/3. அது இந்த பக்கம் இருக்குது. இது இஸ் ஈக்குவல் டு -1/2 வகுத்தல் 3/7 வகுத்தல் -4/3. இது வந்து இந்த முழு எண்கள், முழுக்கள், விகிதமுறு எண்களில் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, சேர்ப்பு விதி, பங்கீட்டு விதி, அடைவு பண்பு அது பார்ப்போம்ல, அதுதான் இது. இது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா டிவிஷனுக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கிடையாது. சரி ஓகே. -1/2 இங்கேருந்து சார்ட் அவுட் பண்ணுவோம். இது வந்து பெருக்கலாக மாறும். இது வந்து 3/4 ஆகிடும். இப்போ 3 9 7 நாள் 28 மைனஸ், அப்புறம் இங்கே -1/2 இருக்குது, இங்கே வகுத்தல் இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது? -1/2 இந்த வகுத்தல் வந்து பெருக்கல் ஆகுது. இது தலைகீழாக போகுது. 28/9 ஆகுது. 1 2 14 2 28 இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. அப்போ 14/9 இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிக்கலாம். -1/2 பெருக்கல் 3/7 -3/14 வரும். அடுத்து இங்கே வந்தோம்னா அது வந்து பெருக்கல் ஆகிடும், தலைகீழ் ஆகிடும். 3/-4 ஆகிடும். இப்போது -9/-56. இங்கே 14/9 வருது, இங்கே 9/56 வருது. அப்போ இது வந்து நாட் ஓகே. ஆப்ஷன் சி இது சரியானது கிடையாது.
அடுத்தது எல்லாமே கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. -1/2 இங்கே இருக்கா, -1/2 எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான், மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இதே தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது கிடையாது. இவற்றில் சிறியது எது? இந்த சம்ம ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது எல்லா கொஷின்லையும். இதை வந்து 2 டைப்பில் போடலான்னு சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து டைரெக்டாக அப்படியே வகுத்து டெசிமலில் நம்பர் கண்டுபிடிச்சி எது சின்னதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைனா எல்லா பகுதிக்கும் மீச்சிமா எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதில் எது சின்னதுன்னு செஞ்சு போடலாம். இப்போ வந்து முன்னாடிலாம் எப்படி கேட்டிருந்தாங்க, ஒரு டைம் வந்து ஏறு வரிசையில் கேட்டிருந்தாங்க அசெண்டிங் ஆர்டரில், ஒரு டைம் வந்து இறங்கு வரிசையில் கேட்டிருந்தாங்க டெசெண்டிங் ஆர்டரில். இப்போது இதில் இருக்கிறதுல எது சின்னதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது எல்சிஎம் கண்டுபிடிச்சே போடுவோம் இந்த டைம், ஓகேவா? ஏன்னா எல்லாம் நம்பர்லாம் சின்ன நம்பராக இருக்குது. எல்லாத்துக்கும் எல்சிஎம் வந்து 16 தான். எல்சிஎம்னா என்னென்னா, நம்ம ஒரு நம்பர் எடுக்கிறோம்னா அது இந்த 4 வாய்ப்பாட்லேயும் வரணும், அதான் எல்சிஎம். இப்போ 5/16, 3/8, 1/4, 1/2 இது எல்லாத்துக்கும் வந்து 16 வந்து எல்சிஎம். 5/16 அப்படியே வச்சுக்கிறோம். 3/8, 8ஓட 2 பெருக்குனா 16 வரும். அதே 2ஆல் மேலே பெருக்கிறோம், 3 2 6, 6/16. 1/4னா 4ஓட 4 பெருக்குனா 16, அதே 4ஆல் மேலே பெருக்கிறோம், 1 நாள் 4, நன்னாங் 16, 4/16. அடுத்தது 1/2னா 8, 8/16. இப்போ இதில் எது ரொம்ப சின்னது? 4/16 தான் சின்னது. 4/16 எந்த நம்பரை மாற்றணும்? 1/4 தான் 4/16 மாற்றணும். அப்போ சிறியது வந்து 1/4, ஆப்ஷன் பி. கார்ட்டீசியன் தளத்தில் A00, B30, CXY மற்றும் D05 என்ற புள்ளிகள் செவ்வகத்தை குறித்தால் CX, Yன் மதிப்பு. இப்போ ஆக்சுவலாக செவ்வகத்தை பற்றி கொடுத்துருக்குறாங்க, கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கணக்கு வந்திருக்கு. முக்கோணத்துக்கு வரும், முக்கோணத்தில் புள்ளிகள் கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போது செவ்வகம் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ இதுக்கு 4 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. A0, B3, CX, Y, D0, 5ன்னு இதுக்கு வந்து மூலைவிட்டங்கள் வரைகிறோம். இந்த மூலைவிட்டங்கள் வெட்டும் இந்த புள்ளி வந்து இந்த மூலைவிட்டத்தோட நடுப்புள்ளியாக இருக்கும் இல்லையா? இந்த மூலைவிட்டத்தோட நடுப்புள்ளியும் இந்த மூலைவிட்டத்தோட நடுப்புள்ளியும் ஒன்று தான். அப்போ நடுப்புள்ளிகள் சமம், ஒரே புள்ளி தான், ஓகேவா? இதோட நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்முலா? x1 + x2/2, y1 + y2/2. இப்போ ஏசியோட நடுப்புள்ளி நாம் எழுதுகிறோம். x1 வந்து 0, x2 வந்து x /2, y1 வந்து 0, y2 y /2. இது வந்து ஏசியோட நடுப்புள்ளி. பிடியோட நடுப்புள்ளி எழுதுகிறோம், x1 x2. அப்போ 3 + 0/2, y1 y2, 0 + 5/2. இந்த புள்ளியும் இங்கே தான் இருக்குது, இந்த புள்ளியும் இங்கே தான் இருக்குது. ரெண்டுமே ஒரே புள்ளி தான். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம வந்து என்ன செய்யலாம்? ஈக்குவலைஸ் பண்ணலாம். 0 + xனா x தான், அது x/2, y/2 = 3/2, 5/2 ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ எக்ஸ்னா 3, ஒய்னா 5. அப்போ 3, 5. XYயோட மதிப்பு என்ன? 3, 5, ஆப்ஷன் ஏ. வட்ட விளக்கப்படத்தில் வட்ட கோண மையத்தில் கோண அளவுகளின் கூடுதல் 360 டிகிரி. 2400 சதுர மீட்டர் நிலத்தை 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடிப்பர். 5400 சதுர மீட்டர் நிலத்தை 18 நாட்களில் உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவை? 2400 சதுர மீட்டர் நிலம் 10 நாட்களில் 12 பேர் உழுது வேலை செய்கிறாங்க. 5400 சதுர மீட்டர் நிலம் 18 நாட்களில் எத்தனை பேர் வேணும்? இதுதான் கணக்கு அவங்க கொடுத்துருக்கிறது. நிலம் அதிகமாச்சுன்னா, அம்புக்குறி தப்பாக போடுறேன். நிலத்தின் அளவு அதிகமாச்சுன்னா ஆட்களின் அளவு என்ன ஆகும்? அதிகமாக தேவைப்படும் நமக்கு. அப்போ இதுவும் நேர்மாறல். நேர்மாறல்னால் பெருக்கல் காரணி தலைகீழாகும். 5400/2400 மாறிடும். இன்று ஆட்களின் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா வேலை செய்யக்கூடிய நாட்கள் என்ன செய்யும்? குறையும். இது எதிர்மாறல். அப்போ 10/8 அப்படியே வச்சுக்கலாம், 10/18 அப்படியே வச்சுக்கலாம், இன்ட்டு 12. இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 1 18, 3 18, 1 12, 2 12, 1 2 5 2, 5 3 15. எத்தனை நாட்கள் ஆகும்? 15 நாட்கள் ஆகும், ஆப்ஷன் பி. அஸ்வின் ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ரூபாய் 200 அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். முடிவில் அவர் 13,830 ரூபாய் பெற்றார் எனில் வட்டி விகிதம்.
இது வந்து பேங்க்கில் போடுற தனி வட்டியோ கூட்டு வட்டியோ கிடையாது. இது ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி. ஆர்டிக்கு தனி ஃபார்முலா இருக்குது. ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு பி இன்ட்டு என், இது ப்ளஸ் வரும் இங்கே, பி இன்ட்டு என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 பெருக்கல் 12 பெருக்கல் 100 இன்ட்டு ஆர் வரும். இது வந்து ரெக்கரிங் டெபாசிட்டோட ஃபார்முலா. இப்போது அஸ்வின் என்றவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாதமும் 200 ரூபாய் செலுத்துகிறாரு. எத்தனை மாதத்துக்கு? 60 மாதத்துக்கு. ப்ளஸ் 200 ரூபா 60 மாதத்துக்கு. 60 + 1 61. எத்தனை சதவீதம் வட்டி வீதம் தான் தெரியல, அதை 6ன்னு வச்சுக்கிறோம். டிவைடட் பை 2 பெருக்கல் 12 பெருக்கல் 100. 20யும் 200யும் 60யும் பெருக்கணும்னா 12,000 ப்ளஸ் இதை வந்து இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 100 200 200 1 12 5 12 I1 5 IR 30 305 ஆர். இந்த மாதிரி கட்டி கடைசியாக என்ன வாங்கினாரு? 13,830. அதை நம்ம போடாதே வந்துட்டுருக்கோம். எவ்வளோ தொகை வாங்குறாரு? 13,830 ரூபா வாங்குறாரு. ஸோ 13,830. இப்போ நமக்கு தேவை வட்டி வீதம். அதனால் 305 ஆரை இங்கே வச்சுக்கிறோம். 13,830. இந்த 12,000 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது -12,000 மாறிடுது. இப்போது இதுலேருந்து இதை லெஸ் பண்ணோம்னா 1,830 இஸ் ஈக்குவல் டு 305 ஆர். நமக்கு தேவை ஆர் வட்டி வீதம். அப்போ 1,830 இங்கே பெருக்கல்ல இருக்க 305 இங்கே வகுத்தலுக்கு வரும். ஒரு 305 305 6 305 1,830. அப்போ ஆர் ஈக்குவல் டு 6% வட்டி வீதம். இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா நம்ம மெமரியாக வச்சுக்கிட்டோம்னா இந்த சம் போட்டுடலாம். எல்லா கொஷின்லையுமே தனி வட்டி கூட்டு வட்டி இந்த ரெக்கரிங் டெபாசிட் கணக்குகள் வந்தபடியே தான் இருக்குது. 2 கணக்கு 3 கணக்கு வந்துடுது. இதில் கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆன்சர் வந்து 6%. ஆப்ஷன் சி. ஒரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் 50% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எத்தனை சதவிகிதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி செவ்வகத்துக்கு கணக்கு போன கொஷினில் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாம் ஒரு ஸ்கொயர் வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இதான், அதாவது எக்ஸு 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 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் எவ்வளோ பக்கம்னு சொல்லலை இல்லையா, அதனால் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதோட பரப்பளவு என்ன? x². அடுத்து என்ன சொல்கிறாங்க? 50% ஒரு பக்கத்தையும் அதிகரிக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கத்தை அதிகரித்தாலே எல்லா பக்கமும் அப்படி தான், ஏன்னா அனைத்து பக்கங்களும் சமம் தானே. இப்போது எக்ஸில் 50%, எக்ஸில் 50% அதிகரிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 1 50 50 2 50 100. அப்போ x/2 இது அதிகரித்தது ப்ளஸ் இது உண்மையாக உள்ளது. இப்போ புது சதுரத்தோட பக்களவு இது. இந்த எக்ஸோட 50% அதிகரிச்சிருக்காங்க. அப்போ இதுதான் புது சதுரத்தோட பக்கம். இதோட பரப்பளவுனா என்ன? x + x/2 ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாமா? இப்போ இதுதான் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். புதிய சதுரத்தின் பக்கம் x + x/2 ஹோல் ஸ்கொயர். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² + b² + 2ab. x² + x²/4 ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும். x × x x². ஸோ எல்லாத்துலேருந்து x² வெளியில் எடுத்துடுறோம். 1 + 1/4 + 1 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா x². எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 4 + 1 + 4 இஸ் ஈக்குவல் டு x² 9/4. இது வந்து புதிய சதுரத்தோட பரப்பளவு. பழைய சதுரத்தோட பரப்பளவு x². அவங்க என்ன கேட்குறாங்க? எவ்வளவு சதவிகிதம் அதிகரிக்கும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தா தான் எவ்வளோ சதவிகிதம் அதிகரிக்குதுன்னு பார்க்க முடியும். அப்போது புதிய சதுரம் வந்து x² 9/4லேருந்து பழைய சதுரத்தோட பரப்பளவை லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணும்போது ரெண்டுத்துலேருந்து x² காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 9/4 - 1 விச் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே வந்து 9 வரும். இங்கே வந்து 4 வரும். 9ல் போட்டே காமிச்சிட்றேன். எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே வந்து 4, இங்கேயும் 4 4/4. இப்போது 9 - 4 விச் இஸ் ஈக்குவல் டு 5/4. 5/4ன்றது எதுக்கு? x²க்கு. ஓகேவா? இப்போது
எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு 5/4 டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 100க்கு எவ்வளோ, அதான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இப்போது 5/4 × 100 இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கட்டும், ஏன்னா இதில் தான் இன்க்ரீஸ் ஆகுது, இதுக்கு தான் பர்சன்டேஜும் பார்க்குறோம். ஒரு நாள் 25 நாள், I25 125/x ஸ்கொயர்டு. எக்ஸ் ஸ்கொயர்டுன்றது என்ன, பரப்பளவு. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 125% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ஷன் சி. இந்த 125% எது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா பரப்பளவு தான். ஒரு வியாபாரத்தில் 2 பங்குதாரர்கள் முறையே 12,500 மற்றும் 8,500 முதலீடு செய்கிறார்கள். அதில் ஒரு பங்குதாரர் மற்றொரு பங்குதாரரை காட்டிலும் லாபத்தில் 300 அதிகம் பெறுகிறார் எனில் மொத்த லாபத்தொகை என்ன? எவ்வளோ லாபம் கிடைச்சதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து மொத்த லாபத்தொகை கண்டுபிடிக்க முடியும், பங்கு கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து அவங்களோட அசலை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அசல் வந்து 12,500 8,500 வச்சுருக்குறாங்க. இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். அதே திட்டம் லாபம் எவ்வளோ நம்ம முதல் போடுறோமோ அவ்வளோதான் லாபம் கிடைக்கும் இல்லையா? இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 0 அடிச்சிடலாம். 25 5 125, 17 5 87. இது வந்து நம்ம லாபமாக வச்சுக்கலாம். லாபமாக எப்படி வச்சுக்கலாம்னா, இவருக்கு வந்து 25 பங்கு லாபம் கிடச்சிருக்கு, இவருக்கு 17 பங்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இவரை விட இவர் 300 ரூபாய் அதிகமாக வச்சுருக்கிறார் லாபத்தில். அது என்ன செய்யலாம்னா, 25 பங்கு லாபத்துலேருந்து 17 பங்கு லாபத்தை கழிச்சோம்னா எவ்வளோ அதிகமாக வச்சுருக்கிறாரு, 300 ரூபாய். ஒரு பங்குதாரர் மட்டும் 300 ரூபாய் அதிகமாக வச்சுருக்கிறாரு. அப்போ 25ல் 17 போயிடுச்சுன்னா 8x = என்ன வரும், 300. அப்போ x = 300/8. இப்போது x = 2 8 16, சாரி 3 8 24 60, 7 8 56 40, 8 40. இப்போது x = 37 ரூபா 50 காசு ஒரு பங்கு. ஓகேவா? இப்போ இவருக்கு வந்து லாபம் எவ்வளோ வச்சுக்கலாம், 25 பங்குன்னு வச்சுருக்கோமா? அப்போ 25 × 37 ரூபா 50 காசு பெருக்கணும். இங்கே பெருக்கலாம். 37 ரூபா 50 காசு × 25 0 5 37 பாக்கி 3 0 5 7 இந்த சமயத்தில் 937 ரூபா 50 காசு அதிகமாக முதல் போட்டவருக்கு கிடைச்ச லாபம். இன்னொரு பங்கு 17x. அப்போ 37 ரூபா 50 காசு × 17. இது 637 ரூபா 50 காசு 8,500 ரூபா முதல் போட்டவருக்கு. இப்போ இது ரெண்டையும் நாம் கூட்டினோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ₹1575 ரூபா மொத்த லாபம். ஆப்ஷன் பி, 1575 ரூபா மொத்த லாபம். ஒரு சரிவகத்தில் இணை பக்கங்களின் கூடுதல் 18 சென்டிமீட்டர், குத்துயரம் 15 சென்டிமீட்டர். அதன் பரப்பளவு கேட்குறாங்க. சரிவகத்தின் பரப்பளவு 1/2 × h × a + b. 1/2 × h 15, a + b வந்து 18 அவங்களே கொடுத்துட்டாங்க. சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 135 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ஆன்சர். 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் 4 கியூப் 5 கியூப் 6 கியூப் 7 கியூப் 8 கியூப் 9 கியூபுக்கு சமமானது. கன எண்கள் முதல் 9 இயல் எண்களின் கணங்களின் கூடுதலை கேட்குறாங்க. இது ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும், n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். n எத்தனை கவுண்ட் பண்ணலாம், 1 2 3 4 5 6 7 8 9. n+1 10 அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். 9 10 90/2 ஹோல் ஸ்கொயர். 1 2 2 45 2 90. அப்போ 45 ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் டி. வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது பெரிய கணக்கு இல்லை, இது நிறைய நம்பர் இருக்குது. 9 9 9 8 0 0 0 1 இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. நீள் வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். நீள் வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு 1ஆம் இடத்துலேருந்து 2 2 ஜோடியாக பிரிச்சிடணும். ஃபஸ்ட் நம்மகிட்ட 99 வருது.
99ல் இருக்கிற வர்க்க எண் வந்து 81. 9 9 81. இங்கே என்ன போடுறோமோ அதே தான் எங்கேயும் போடணும். 9ல் 1 போச்சுன்னா 8, 9ல் 8 போச்சுன்னா 1. அடுத்து இறக்கும்போது இந்த 2 நம்பரை ஜோடியாக தான் இறக்கணும். 98. மேலே இருக்கிற ஈவை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். 9 2 18. இப்போது இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கே போடுவோம். அப்போ இந்த நம்பரால் இதை ஃபுல்லாக பெருக்கும்போது இந்த நம்பருக்கு கீழே உள்ளே இருக்கிற நம்பர் வரணும், இல்லைனா இந்த நம்பரே வரணும். அது வந்து பென்சிலால் சைடில் போட்டு பார்த்தா கிளியராக இருக்கும். இப்போ வந்து இங்கே நமக்கே தெரியும் தோராயமாக இங்கே 8 போட்டு இங்கே 8 போட்டோன்னா 800 800 8 8 64 1400 சில்லற வரும். அப்போ இன்னொன்னே போடலாம், 9 போடலாம். 9 9 81 9 8 72 8 80 8 9 1 9 9 8 17 கிட்டத்தட்ட வந்துடுச்சா? போய் 8ல் 1 போச்சுன்னா 7 9 8ல் 7 போச்சுன்னா 1. அடுத்து இந்த 2 நம்பரை ஜோடியாக தான் இருக்கணும். 2 0. இங்கே வந்து 9 தான் போட்டிருக்கோம். 99. அதை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். 99 2ஆல் பெருக்குனா 198. 29 18 2. இப்போ இங்கே என்ன போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும். 9 போட்டு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு என்னவோ ஆன்சர் எல்லாம் 9 9 இருக்கிறதால 9 தான் வரும். 9 9 81 8 9 8 72 8 80 8 9 9 81 8 89 8 9 1 9 9 8 17 9 9 16ல் 9 போச்சுன்னா 7 1. மீதி இருக்கிறது 0 1. அதை கீழே இறக்கணும் ஜோடியாக. இப்போ மேலே 9 9 9 இருக்குது. அதை மல்டிபிள் பண்ணி எழுதணும் 2ஆல். 2 9 18 2 9 18 1 19 2 9 18 1 19 1998. இப்போ மீண்டும் 9 போடலாம். ஏன்னா நம்ம கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து 999 தான் கொடுத்துருக்குறாங்க. 9 9 81 9 2 72 8 80க்கு 0 8 9 9 81 8 89 8 9 9 81 8 89 8 9 9 9 8 17. சரியாக போச்சு கணக்கே. அப்போது வர்க்கமூலம் வந்து என்ன? 9999 தான் வர்க்கமூலம். ஆப்ஷன் பி. தோராய மதிப்பு காண்கன்னு சொல்லி தசமத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்படி எழுதிக்கலாம். புள்ளி 0 0 0 0 0 7 டிவைடட் பை புள்ளி 0 0 0 0 1 2 7 5. இப்போ இந்த புள்ளி என்ன செய்யுது? 1 2 3 4 5 6 ஜம்ப் பண்ணிடுது. ஒன்றுமே இல்லாமல் ஜம்ப் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க. மேலேயும் கீழே ஜம்ப் பண்ணிடுவோம் ஒரே டைமில். ஓகேவா? 1 2 3 4 5 6 இங்கேயும் ஜம்ப் பண்ணிடுது. அப்போ நமக்கு என்ன வரும்? 7/12.75 வரும். இந்த புள்ளியும் வச்சுக்கிட்டு கணக்கு செஞ்சால் குழப்பமாக தான் இருக்கும். அதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த 2 ஸ்தானத்தை ரிமூவ் பண்ணணும்னா 100ஆல் பெருக்கணும். அதே 100ஆல் மேலே பெருக்கிறோம். அப்போ என்ன வருது? 700/1275. இப்போ அழகாக ஃப்ரீயாக வகுத்தல் செய்யலாம். 700 1275ஆல் வகுக்கிறோம். 700ல் இது அடங்காது. அதனால் புள்ளி வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 7000 வந்துடுது. இப்போ 5 வரும். 5 25 2 7 35 2 37 3 2 13 13 1 5 5 1 6. மீதி வந்து 635 வருது. இன்னொரு 0 சேர்த்துக்கலாம். இங்கே வந்து இங்கேயே 6375 தானே வந்துச்சு. இங்கே கிட்டத்தட்ட 5 அல்லது 4 தான் வரும். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 5.3 கிடையாது. 5.0 இதுதான் ஆன்சர். 0.5ஓடய நம்ம நிறுத்திக்கலாம் கணக்கு. ஆப்ஷன் பி. பத்துக்கு கியூப் எடுக்க 1000க்கு கியூப் எடுக்க சொல்லியிருக்காங்க. 1000 வந்து 10 × 10 × 10ன்னு எழுதுவோம். கியூப் ரூட் டிவைடட் பை 729 9 × 9 × 9ன்னு எழுதலாம். கியூப் ரூட் மைனஸ் 64 ஸ்கொயர் ரூட்டு. அப்போ 8 × 8ன்னு எழுதலாம். இது ஸ்கொயர் ரூட்டு. 81 9 × 9ன்னு எழுதலாம். அது ஸ்கொயர் ரூட். ஈஸியாக இருக்குல்ல போடுறதுக்கு. இது ஜாலியாக இருக்கும். 3 10க்கு ஒரு 10 வெளியில் எடுத்துட்டோம். மைனஸ் 2 8க்கு ஒரு 8 வெளியில் எடுத்துட்டோம். டிவைட் பை 3 9க்கு ஒரு 9 2 9க்கு ஒரு 9. 10ல் 8 போச்சுன்னா 2 9ல் 9 போச்சுன்னா 0. எனிதிங் டிவைடட் பை 0 இன்ஃபினிட்டிவ் வரையறுக்கப்படவில்லை. ஆப்ஷன் சி. இவற்றில் எது தொடர்புடையது அல்ல? ஒன்றும் கிடையாது. அப்படியே வகுக்க வேண்டியதான். இதை வகுத்தா என்ன வரும்னா சொல்லிடுறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதை வகுத்தா என்ன வரும்னா 0.3 3 3 3ன்னு போயிட்டே இருக்கும்.
இந்த 1:3 எப்படி எழுதுவோம்? 1/3ன்னு எழுதுவோம். அப்போ 10 3ஆல் வகுப்போம். புள்ளி வச்சு 3 3 3 3ன்னு போயிட்டே இருக்கும். இங்கே 33 1/3யும் என்ன செய்யும்? 3 3 3 3ன்னு போயிட்டே இருக்கும். முடிவுறாமல் போகிறது இதெல்லாம். ஆனால் இது வந்து டிட்டர்மைண்டாக கொடுத்துட்டாங்க. 0.33 தான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் வந்து ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கீழ்கண்டவைகளில் எது மற்றதிலிருந்து மாறுபட்டது? இதுதான். இது மட்டும் ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண். பை விகிதமுறா எண், யூலர் நம்பர் இ விகிதமுறா எண், √2 விகிதமுறா எண். இது மட்டும் விகிதமுறு எண். இதுதான் வேறுபட்டது. அடுத்தது 10x + 3 + 10y + 5 which is equal to 11 into x + y. x + y என்னன்னு கேட்குறாங்க. 10x + 10y 5 3 8 which is equal to 11 x + y. 10 பொதுவாக வெளியில் எடுத்துடுறோம். x + y + 8 equal to 11 x + y. இப்போ வந்து என்ன பண்ணலாம்? 8 மட்டும் இங்கே வச்சுப்போம். 11 x + y இங்கே இருக்கட்டும். இந்த 10 x + y இங்கே வந்தால் 10 - 10 x + yன்னு வரும். ரெண்டுத்துலேருந்தும் காமனாக x + y வெளியில் எடுத்துடுறோம். 11 - 10 1, அதை போட வேண்டாம். அப்போ 8 = x + y. x + y யோட வேல்யூ என்னன்னா 8, ஆப்ஷன் டி. f(x) என்ற பல்லுறுப்புக்கோவையை 3x + 2ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி என்னன்னா, இது ஒரு தேற்றம், மீதி தேற்றம். 3x + 2, அதனால தான் வகுக்கிறோம். 3x + 2 = 0ன்னு வச்சுக்கிறோம். 3x = -2, x = -2/3. இப்போ f of -2/3ன்னு வரும். ஆப்ஷன் ஏ. இது ஒரு தியரத்தின்படி போட்டிருக்கிறாங்க. காரணி, அந்த காரணி வந்து அதோட இதுவாக வரும், p of a வரும். கீழ்கண்டவற்றில் எது பல்லுறுப்புக்கோவை அல்ல? which is not a polynomial. பாலினாமியல் எதுன்னு தெரிஞ்சால் தான் எது பாலினாமியல் இல்லைன்னு நமக்கு தெரியும். 0 வந்து கான்ஸ்டன்ட்டு, அதை விட்டுறலாம். 3x + 7 வந்து லீனியர் பாலினாமியல், அது பாலினாமியல் தான், அதை விட்டுறலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா பவர் எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஸோ இது பாலினாமியல் தான், நோ ப்ராப்ளம். ஆனால் இங்கே பார்த்தோன்னா பவர் மைனஸில் இருக்குது. இப்போ ஒரு டேர்ம் வந்து பாலினாமியலாக இருக்கணும்னா பவர் மைனஸில் இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பவர் ரூட்டில் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தா இங்கே பவரும் மைனஸில் இருக்குது, இந்த இதுவும் ரூட்டில் இருக்குது. √(x) வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? x⁴1/2ன்னு எழுதுவோம். அப்போ அந்த பவர் வந்து ரூட்டில் வந்துடுதா? ஃப்ராக்ஷனில் வந்துடுது. சாரி, பவர் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து பாலினாமியலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பவர் வந்து மைனஸில் இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து வந்து இந்த பவர் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது, அதாவது √(, அப்படி இருக்கக்கூடாது. பவர் ஃப்ராக்ஷன்லேயும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பவரில் வந்து √(, அப்படின்னும் இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து டினாமினேட்டரில் வேரியபிள் வரக்கூடாது. ஒரு பாலினாமியல் இருக்குன்னா பகுதியில் x, y, zன்ற வேரியபிள் வரக்கூடாது. இதெல்லாம் வந்து முக்கியமானது. which is not a polynomial. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பாலினாமியலே கிடையாதுன்னு அர்த்தம், பல்லுறுப்புக்கோவை இல்லை அப்படின்னு. √2 whole power √3 + 5/2 divided by √3 power √2 power √3 - 1/2. ஈஸியாக போட்டுடலாம் அந்த கணக்கு. √2 இருக்கா, அதுக்கு பவர் √3 என்று இது ப்ளஸில் இருக்கிறது என்ன பண்ணலாம்? √2 power 5/2ன்னு எழுதுவோம். அடிமானம் ஒன்றாக இருக்கும்போது பெருக்கல்ல இருந்து அடுக்குகளை கூட்டிக் கொள்ளவும், அதன்படி தான் அப்படி போட்டிருக்கிறாங்க. அதை இந்த மாதிரி எழுதலாம். புள்ளி வச்சா பெருக்கல்னு அர்த்தம், நீங்கள் எதுவும் குழப்பிக்காதீங்க. வகுத்தல் √2 power √3 into -1/2, √2 power -1/2. இப்போ √2 power √3 பெருக்கல் √2 power 5/2 வகுத்தல் இதை இருக்கட்டும், இந்த ஸ்டெப்பை முடிச்சிடும். √2 power √3 -1/2 ப்ளஸ் ஆகணும்னா எங்கே போகும்? கீழே போகும். 1/√of + 1/2 ஆகிடும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். √2 power √3 into √2 power 5/2 வகுத்தல் வந்து பெருக்கலாக மாறுது. கீழே இருக்கிறது மேலே வருது, மேலே இருக்கிறது கீழே போகுது. அப்போ √2 power 1/2 மேலே வந்துடுது, √2 power √3 கீழே போயிடுது. இப்போ சிம்பிளிஃபை பண்ண முடியும் இதையும். மீதி இருக்கிறது √2 power 5/2 பெருக்கல் √2 power 1/2. இப்போ ரெண்டு என்ன செய்யலாம்? √2 power 5/2 + 1/2ன்னு எழுதலாம். அப்போது √2 power 6/2. இப்போது 1 2 2 3 2 6. அப்போ √2 power க்யூப்னு வருது.
எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 2 ரூட் ஆஃப் 2 ரூட் ஆஃப் 2 பெருக்கல் எழுதலாம். அப்போ ரூட் 2 பெருக்கும்பொழுது 2 வந்துடும். ஆன்சர் வந்து 2 ரூட் 2. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஞ்சம் அப்படியே விவரித்து எழுதிட்டே வர்றது தான். 40 மீட்டர் 36 மீட்டர் அளவுடைய ஒரு செவ்வக வடிவ வயலின் ஒரு மூலையில் ஒரு பசு 14 மீட்டர் நீளமுள்ள கயிறு ஒன்றால் மேய்ச்சலுக்காக கட்டப்பட்டுள்ளது. பசு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு காண்க. எல்லா கணக்குமே ரொம்ப நேரம் போடுற மாதிரியே தான் கொடுத்துருக்குறாங்க. வீடியோ வர ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கும். வந்து ஒரு வயல் இருக்குது. இது வந்து 40 மீட்டர், இது வந்து 36 மீட்டர். இந்த இடத்துல வந்து மாடு கட்டி போட்டாங்க. செவ்வக வயல்னாலே இது வந்து செங்கோணம் முக்கோணம், அதாவது செங்கோணமாக அப்படி திரும்பும், பெர்பெண்டிகுலர். ஓகேவா? இந்த மூலையில் மாடு கட்டி போட்டாங்க. எவ்வளோ நீட்ட கயிறுனா 14 மீட்டர் கயிறு. இதான் அந்த கயிறு. இந்த மாடு என்ன செய்யுது? இப்படியே மேயுது. மேக்ஸிமம் அதில் 14 மீட்டர் தானே மேய முடியும். இப்போது இந்த பக்கமும் 14 மீட்டர், இந்த பக்கமும் 14 மீட்டர் தான் மேயுது. இப்போ இதை பார்த்து நமக்கு என்ன தோணுது? இது ஒரு செவ்வகத்தில் இது ஒரு வட்டக்கோண பகுதி. இது வந்து செவ்வகம்னாலே 90 டிகிரி தான். ஸோ 90 டிகிரினா ஒரு வட்டத்தை எப்படி பிரிக்கலாம்? 4ஆக தான் பிரிக்கலாம். அப்போ இந்த பகுதி வந்து 1/4. இதை வச்சு இந்த வட்டக்கோண பகுதியோட பரப்பளவை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 1/4 என்று πr², வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு 1/4. பைனா 22/7. ஆர் வந்து என்ன நமக்கு? 14 மீட்டர் கயிறு. இப்போ 14 × 14. இப்போது 11 × 14 154 மீட்டர் ஸ்கொயர். மாடு மேய்ஞ்ச இடம், மேயாத இடத்த கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் மாடு மேயவே இல்லை, இந்த பக்கம் போக முடியாது அதால், ஏன்னா கயிறு அவ்வளோதான் இருக்குது. இது ஃபுல்லாக என்ன? செவ்வகம். செவ்வகத்தோட பரப்பளவு என்ன? LB, L × B. 1440 செவ்வகத்தோட பரப்பளவு. அதில் கொண்டாந்து மாடை கட்டிவிட்டு அந்த மாடு வந்து 154 மீட்டர் ஸ்கொயர் மேய்ஞ்சிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதுலேருந்து இதை லெஸ் பண்ணுறோம். 13ல் 5 போச்சுன்னா 8, 3ல் 1 போச்சுன்னா 2. 1286 மீட்டர் ஸ்கொயர் மாடு மேயாத பகுதி. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 1286 மீட்டர் ஸ்கொயர். இந்த படத்தை போட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். வட்ட வடிவிலான ஒரு தாமிர கம்பியின் ஆரம் 35 சென்டிமீட்டர். இது சதுர வடிவில் வளைக்கப்படுகிறது எனில் அச்சதுரத்தின் பக்கம் என்ன? ஒரு தாமிர கம்பி வட்ட வடிவத்தில் இருக்குது. இதோட ஆரம் 35 சென்டிமீட்டர். அப்போ இந்த கம்பி எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னா சுற்றளவு கண்டுபிடிக்கணும். 2πr. 4 7 7 35 2 10 10 22 220 சென்டிமீட்டர் தான் இந்த தாமிர கம்பியோட சுற்றளவு. இந்த தாமிர கம்பியை கொண்டாந்து என்ன பண்ணுறாங்க? சதுரமாக்கிட்டாங்க. இந்த சுற்றளவு தானே இது. அப்போ சதுரத்தின் சுற்றளவு 4a. எவ்வளோ? 220. அப்போ a = 220 / 4 இஸ் ஈக்குவல் டு 520 520. a = 55. தாமிர கம்பியை கொண்டாந்து வட்டத்தில் இருந்த தாமிர கம்பியை கொண்டாந்து சதுரமாக்கிட்டாங்க. அப்போ இந்த சுற்றளவு தான் இந்த சுற்றளவு. இதோட ஃபார்முலா 4a. 4aக்கு ஈக்குவலைஸ் பண்ணி a வந்து 55ன்னு கண்டுபிடிக்கிறோம். பக்கம் தான் கேட்டிருக்கிறாங்க. 55 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். ஒரு இரும்பு கம்பியானது படத்தில் உள்ளவாறு ஒரு முக்கோண வடிவில் மாற்றப்பட்டுள்ளது. இதை ஒரு சதுர வடிவில் வளைக்கும் போது ஒரு பக்க நீளம் என்ன? அப்படியே கூட்டிக்க வேண்டியதான். 6 3 9 9 7 16 சென்டிமீட்டர் தான் இந்த கம்பி. இதை வந்து என்ன ஆக்கிட்டாங்க? ஒரு சதுரமாக ஆக்கிட்டாங்க. சதுரம்னா 4a = 16. அப்போ a = 4. ஆப்ஷன் ஏ. பின் வருவனவற்றுள் எது தங்க விகிதம் என அழைக்கப்படுகிறது? தங்க விகிதம்னா 1:1.6. இது வந்து 5ன்னு சொல்லுவாங்க. இது வந்து விகிதத்தில் சொல்லும்போது 1:1.6. அல்ஜிப்ராவில் 1 + √5/2 அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு என்ன சொல்லுவாங்க? இது 2 தான். ஸோ இதில் ஆன்சர் வந்து 1:1.6 தான் தங்க விகிதம். இது சார் வந்து 1:1.6. வடிவேலின் தந்தை யார்? யூக்ளிட். 2013 பேப்பர் 2 மேக்ஸ் வந்து இதோட முடிஞ்சிச்சு. இப்போ வந்து 2023ல் நடந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒன்றா போடுறேன் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டுமே பார்த்தாலே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது அதுதான்.
ஒரு எக்ஸ்ட்ராலாம் நமக்கு இதிலே ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சிடும். இப்போவே நம்ம வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணணும் கொஷின் பேப்பரை பற்றின்னு பார்த்தோன்னா, பகா எண்கள் சார்ந்து 2 to 3 கொஷின் வருது. கோஆர்டினேட் ஜியாமெட்ரி ஆயத்தொலை வடிவியல் அதுலேருந்து புள்ளிகள் கொடுத்து பரப்பளவு கேட்குறது, அதுலேருந்து ஒரு 2 to 3 கொஷின் வருது. அளவியல்லேருந்து 2 to 3 கொஷின் வருது. அதுலேயும் இந்த செவ்வகம் இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை. ஏதாவது ஒரு வடிவத்தில் செவ்வகம் சார்ந்த கணக்குகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் பார்த்தோன்னா செவ்வகம், சரிவகம் எல்லாமே வந்திருந்தது இல்லை. அடுத்தது வட்டத்தை சதுரமாக மாற்றுறாங்க, எல்லாமே வந்திருந்தது. தியரம் வச்சு ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி சம்ஸும் நிறைய ரிப்பீட்டடாக வருது. சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து 3 கணக்கு மினிமம் வந்துடுது. தனி வட்டி கூட்டு வட்டி வந்துடுது. ஸோ இதை மாதிரி கொஷின்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக பாருங்கள். இந்த கொஷின்ஸே அளவுகள் கூட அப்படியே மாறாமல் அப்படியே கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்ததுனாலும் பர்சனலாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.